கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட வர வேண்டுமே சொல்லி சோராது ஜெபிக்கக்கூடிய வரம் தாங்கப்பா. சோராமல் நாங்கள் சோர்ந்து போகிறோம், நம்பிக்கையை இழந்து போகிறோம். அஞ்சாதே 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 என்று நீர் எங்களுக்கு ஏறக்குறைய 365 முறை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் பயந்து போகிறோம். பயந்து போவதனால் எங்கள் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். நம்பிக்கை இழப்பதினால் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போவதனால் எங்களால் ஜெபிக்க முடிவதில்லை. ஜெபிக்க முடியாதபோது நாங்கள் பலவீனமாக மாறிவிடுகிறோம். எங்கள் பலவீன நேரங்களில் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். பாவத்திற்கு, பாவ சூழ்நிலைகளுக்கு இழுத்து செல்லப்படுகிறோம். அப்பா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு வராதபடி இதோ அஞ்சாதே 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 என்று நீர் சொல்லும் பொழுதெல்லாம் நாங்கள் அதை கவனத்தோடு கேட்கவும், உடைய வார்த்தை வசனங்களை உள்வாங்கவும் நீர் எங்களை அனுமதியும் ஆண்டவரே. நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. வாசிக்கலாம் இணை சட்டம் 31:8. ஆமென். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே திகையாதே. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே திகையாதே. ஆமென். அஞ்சாதேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலக மனிதர்கள் சொல்லலாம், அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லலாம். ஆண்டவர் அஞ்சாதேன்ற வார்த்தையை கடைசியில் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாரு? அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். முதலாவது வார்த்தை. அந்த வசனத்தை வாசிக்கலாம் மீண்டும் ஒரு முறை. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். ஆமென். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். நம்பர் 1 கேரண்டி. ஆமென். இரண்டாவது கேரண்டி என்ன? அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னோடு இருப்பார் என்ற ஒரு வாக்குத்தத்தம். உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். இப்ப 4 காரியங்களை உனக்கு சொல்லிட்டு தான் சொல்றாரு. பயப்படாதே, அஞ்சாதே திகையாதே. பயப்படாதே. முதல்ல ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்றாரு, அப்புறம் தான் சொல்றாரு பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா.
இது நமக்கு புரியுறதில்லை. ஆனால் மனுஷன் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல முடியும். சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அழகாக சொல்கிறாரு. ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே திகையாது. பஸ். அப்போ எப்போ சொல்கிறாரு அஞ்சாதே திகையாதே? 4 வகையான வாக்குத்தத்தங்களை உனக்கு முன் கொடுத்து விட்டு அப்புறம் தான் சொல்கிறாரு அஞ்சாதே. அப்போ இந்த வாரண்டி கேரண்டி எல்லாம் முதல்ல இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவரை ஒன்றும் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் மட்டும் அறகுறையாக இருக்கக்கூடாது. அவர் என்றைக்குமே நிறைவானவர். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது சூழ்நிலை மாறுமே, நீர் வந்தால், அவர் வந்துட்டார்னா, அவர் வந்துட்டா எல்லாம் மாறும், சூழ்நிலை மாறும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது போயிடும். வனாந்தரம் வயல்வெளியாகும். வனாந்தர வாழ்க்கை உடைய வாழ்க்கை இருக்கிறதா, அது வயல்வெளியாக பசும்புல்லாய் போல மாறும். அஞ்சாதே திகையாதே. இந்த சனிக்கிழமை அன்று இன்னை ஆசீர்வாதத்தின் நாள், இறையிறக்கத்தின் செய்தி அப்படித்தான். இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். மனுஷன் முன்னால் போக மாட்டான், ஆண்டவரே உனக்கு முன்னால் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இரண்டாவது காரியம், நான் உனக்கு முன் சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். ஏசையா 45 அதிகாரம் 2 ஏசையா 45:2. வேகமாய். நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ முதல் வசனத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? இணைசட்ட 31:8 உனக்கு முன் செல்வார். அல்லேலூயா. வாசித்தவர்கள், ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். இப்போ இருங்க, ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் என்ற வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. இப்போ உனக்கு முன்று செல்லிட்டு அவர் என்ன செய்வார்? உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவார். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அங்கே போயிட்டு என்ன செய்வார்? குன்றுகளை சமப்படுத்துவார். குன்றுகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கரடு மேடுகள், பள்ளத்தாக்குகள், வாழ்க்கையில் சஞ்சலங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் அவர் சமப்படுத்துவார், சமநிலைப்படுத்துவார். வாக்குத்தத்தம் ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கும்? இணைந்தே இருக்கும். எதுவும் தனித்து விடப்படுவதில்லை. குன்றுகளை சமப்படுத்திட்டு என்ன செய்வாரு? செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பார். நான் உனக்கு முன் சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் என்று உரைத்த இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு அழகா சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. நான் உனக்கு முன் சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் என்றுரைத்த இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நிறைவு பெறுவாய் என்று வாக்களித்த இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் இறை சட்டம் 29:9. ஆமென். எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். ஆமென். ஆமென். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த உடன்படிக்கை என்ன? அக்ரிமெண்ட் என்ன? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு முன் சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை தாழ்பாள்களை உடைப்பேன் என்ற உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் அல்லேலூயா. அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்தும் செயல்களும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நிறைவு பெறுவாய் என்று வாக்களித்த இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 49:15 மிக அழகாக சொல்லும். உன்னை கருத்தாங்கி உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்களிக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 49:15. ஆமென். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாக்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மனதிலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மனதிலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். ஆமென். இது யாழினிக்கு எவ்வளவு பொருத்தமான வார்த்தை. நேற்று வரை அவள் தாய் என்பதை அவள் உணரவில்லை. சாதாரண ஒரு பெண்மணி, குடும்ப பெண்மணியாக இருந்தாள். இன்று அவள் ஒரு தாயுடைய ஸ்தானத்தை எடுத்த பிற்பாடுதான் அந்த பாசம், தாய்க்கும் தொப்புள் கொடி உறவுக்கும் உள்ள அந்த பாசம் அவள் உணர முடியும். ஆமென். இப்ப பால் கொடுக்கிற பிள்ளை தன் பிள்ளைக்கு பால் கொடுக்காம இருந்துருவாளா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை மீண்டும். ஆமென். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்தினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். ஆமென். உன்னை கருத்தாங்கிய தாய், உன்னை கருத்தாகிய உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்களித்தவரே. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்களித்தவரே. உமக்கு ஸ்தோத்திரம். யாராவது பாடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் பாடுங்க. யாராவது ஒருவர் பாடுங்க. உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உன்னை கருத்தாங்கி உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்களித்தவரே. உமக்கே ஸ்தோத்திரம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாதென்று உமது உறுதிமொழிக்காக உமக்கே மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்ற உமது உறுதிமொழிக்காக உமக்கே ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஏசாயா 54:10. ஆமென். மலைகள் நிலைசாயினும்
குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பெயரென்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆமென். உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மலைகள் நிலை சாயினம், குன்றுகள் இடம் பெயரினம், உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது. சமாதான உடன்படிக்கை என்ன? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உனக்கு முன்று சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறுவாய். உன்னை கருத்தாகிய தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்ற உடன்படிக்கை. மலைகள் நிலை சாயினும், குன்றுகள் இடம் பெயரினும், உன் மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓட பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நீ அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இணை சட்டம் 15:10. இணை சட்டம் 15:10. நீ அவனுக்கு தாராளமாய் கொடு, அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்தில் பெருமாதே. அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ அவனுக்கு தாராளமாய் கொடு, அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்தில் பெருமாதே. அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆமென். 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 நீ அவனுக்கு தாராளமாக கொடு, அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே. பொறுமாதே. அப்பொழுது நீ செய்யும் அனைத்து செயல்களும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். அதனாலதான் 11ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டிலுள்ள வறியவருக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கையை தாராளமாக திற. நீ அவனுக்கு தாராளமே கொடு, அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்தில் பொறுமாதே. முதல்ல சொல்றார் பாருங்க, கட்டளையை முதலே கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை முதலே கொடுக்குறாரு. நீ யாருக்கு செய்யணும்? நீ யாருக்கு செய்யணும்? யாருக்கு உதவி செய்யணும்? உன் நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பார். அன்னைக்கே வாக்குத்தத்தம். ஏழைகள் இல்லாத அதனால எளியோருக்கு நற்செய்தி ஆண்டவர் சொன்னார். ஏழைகள் என்றும் இருப்பேன். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கையை தாராளமாய் திற. பொறுமுறுக்காதே. அப்பதான் நீ செய்யும் எல்லா செயல்களிலும் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் உன் கடவுள் உனக்கு ஆசி வழங்குவார். ஆசீர்வாதம் எப்படி கொடுங்க?
கொடுக்கப்படும். கொடுக்கணும். இங்கே கொடுத்தா தான் முன்னால் நீட்டினா தானேங்க முழங்கையை நீட்டும். இப்படியே வச்சுக்கிட்டா எப்படிங்க? ஏழைகளுக்கு கொடு. நான் ஃபாஸ்டிங். கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன். காவியோட போட்டுக்குவேன், ஜமாலை மாட்டிக்குவேன், மணி மாட்டிக்குவேன், கயிறு கட்டிக்குவேன், பாத யாத்திரை போவேன், எல்லாம் போவேன். ஆனால் ஏழைகளுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். வறியவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். மனசு வராது. சேஞ்ச் இருக்கான்னு தேடுவோம். 10 ரூபா இருக்கா, 5 ரூபா காயின் இருக்கா தேடுவோம். தாராளமாக கொடு. உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையுள்ளோருக்கும். யார் எத்தனை பேருக்கு யாருக்கெல்லாம் சொல்கிறார் பாருங்க. உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையுள்ளவருக்கும் உன் கையை தாராளமாய் திற. அங்கலாய்க்காதே, பிசுக்காதே, தாராளமாக கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தான் இடைச்சட்டம் 15:6 சொல்லுகிறது, அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவாய். நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீ பல இனத்தாரையும் ஆளுவாய், உன்னையோ எவனும் ஆளமாட்டார். நீ கொடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரு வசனம் 28:13 இணை சட்டம் 28:13. இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். இன்னைக்கு இந்த சனிக்கிழமை சாயங்காலம் இந்த நேரத்தில் இப்பொழுது நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு செவி கொடுத்து கடைபிடிப்பதில் செவி கொடுக்கணும், கடைபிடிக்கணும். செவி கொடுக்கணும், கடைபிடிக்கணும். ரெண்டுலேயும் கருத்தா இருக்கணும். கேட்கறது ஒன்று, சொல்றது ஒன்று இருக்கக்கூடாது. செவி கொடுக்கணும், கருத்தா இருக்கணும். அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவார் என்று ஆக்க மாட்டார். உன்னைக்கு முதல்ல நிறுத்துவார். எங்க நிறுத்துறார்? உன்னை டாப்ல நிறுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நிறுத்துறதுக்கு ஆசைப்படுறாரு, நீ விலகி போக ஆசைப்படுற. உன்னை முதல் ஸ்தலத்தில் நிற்க வைக்கணும் ஆசைப்படுறாரு, நீ விரும்புறது இல்லை. சுயநலமாகவே நீ சிந்திக்கிற, சுயநலமாகவே நீ உன்னுடைய காரியங்களை பார்க்குற. நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அவருக்காக நீ தயார்படுத்துறதும் இல்லை, தயார் நிலையிலும் இல்லை. அப்போ எப்படிம்மா? அதனால தான் சொல்கிறாரு 14ஆம் வசனம் இணைச்சட்டம் 28:14, எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே, வலமோ இடமோ விலகி நடக்காதே. வலமோ இடமோ விலகி நடக்காதே. அவருடைய பிரசன்னத்தில் வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவளுக்கு ஒளியும் செய்யாது. வேற்று தெய்வங்கள் என்று சொன்னால் உலக காரியங்கள். உலக காரியங்கள்.
வேறு அது நடக்குமா, இது நடக்குமா, அங்கே பார்க்கணுமா, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு எங்கப்பா போவேன்? ஆமென். அவருடைய பிரசன்னத்தை விட்டு தயவு செய்து மாறாதீங்க, போகாதீங்க. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya.